ரொம்ப நாள் கழிச்சு டெஸ்ட் எழுதுறியா? டெஸ்டா? நாங்க ஏன்னா டெஸ்ட் எழுதணும்? எங்களுக்கு இப்போ எழுதிதான் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம குடும்பத்தோட இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பண்ண போறோம் எல்லாரும். எனக்கு வேணாப்பா. இஃப் ரீஅரேஞ்ச் இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆஸ் எ டாங்கி போட்டு உள்ள கொஞ்சம் கொஞ்சம் மூளை கசக்கு. கொக்கோ டெஸ்ட் வேறா? அது நைட். கொக்கோ டெஸ்ட் இருக்குடா. டெஸ்ட் படிச்சியா நீ? படிச்சியா? இந்த மாதிரி இருக்காங்க ஒரு கீழே. ஆமா, அவங்களுக்கு வந்து பண்ண போறோம் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். அதுக்கு நிறைய இருக்கும்டா. ஆமா, ஒரு ரிசர்ச்சர்ஸ்லாம் வந்து சேர்ந்து ஒரு கேம் மாதிரி வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு வெப்சைட். அதை வந்து பே பண்ணி நான் வாங்கியிருக்கிறேன். இப்போ அந்த அம்மா வச்சு நம்ம பார்க்க போறோம் எப்படிப்பட்ட இன்டெலிஜென்ஸ். அதுக்கு நிறைய இருக்கும். இப்போ பாரு இப்போ எங்க 2 பேரையும் மாறி மாறி பார்க்க சொல்லிக்கிட்டா. இங்க பாரு. ஏய் கொக்கோ பாவம். என்ன பாவம் கொக்கோ? கொக்கோ பாவம். கொக்கோ பாவம். கீழே போல கீழே போறியா? கொக்கோ பெல்ட் எடுத்துனா போ. பெல்ட் எடுத்துனா. கொக்கோ சாப்பிடணுமா? அதாவது காலையில மீன் வெட்டிட்டு இருப்பாரு. கொக்கோ எங்களுக்கு போட சாப்பிடணுமா? எவ்வளவு நேரமா உட்காந்து சொல்றேன் பாரு. அப்படியே பழகிச்சு இருக்கு. சரி இந்த மாதிரி பண்ணலாமா? போ கொக்கோவா. மொத்தம் 5 விதம் இருக்கு. எம்பத்தி, கம்யூனிகேஷன், கன்னிங், மெமரி, ரீசனிங். ஒன்னொருத்தையும் வந்து மேடம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு எல்லாம் முடிச்சவங்க கடைசியாக ஒரு ரிசல்ட் சொல்லும் போல. முதல்ல எம்பத்திக்கான கேம் ஆட போறோம். இந்த கேம் என்ன தெரியுமா? கொட்டாவி விடுறதா. கொண்டாடி விட்டா அதான் அவ்வளோதான் கேட்குறோம். இது வந்து 2400 ரூபா இதுக்கு பே பண்ணேன். சரி, கொட்டாவி விட்டா என்ன? ஓகே ஓகே ஓகே. நமக்குலாம் இந்த மாதிரி டெஸ்ட் கொடுத்தானா? இது நான் கொட்டாவி நல்லா விடுவேன் நான். We recommend playing this game in a closed room. You will play this game by saying the neutral word. இந்த கேம் ஆடுறதுக்கு ஒரு ஓனர், ஒரு பார்ட்னர், ஒரு நாய் தேவை. ஓனரு பார்ட்னர் 2 பேர். ஆமா, ஓனர்னா ஓரமா போய் உட்காருங்கடா. ஓனரா? டக்ளஸ் தானே ஓனரு. ஒன்றும் இல்லைங்க, ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு 5 செகண்டுக்கு ஒரு தடவை எல்லோ எல்லோ எல்லோன்னு சொல்லிட்டு இருக்கணும். ஓகேவா? ரெடி ஸ்டார்ட். எல்லோ 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 எல்லோ. இதை மாதிரி தான் பைத்தியம் மாதிரி என்ன லோ லோ லோன்னு சொல்ல வச்சு லோல் பட வச்சுட்டாங்க. 30 செகண்ட் ஆன உடனே கப் சிப்னு எல்லாம் சைலண்டாக இன்னும் 2 நிமிஷத்துக்கு. அந்த 2 நிமிஷத்தில் இவங்க எதனா கொட்டாவி விடுறாங்களா அப்படின்றத பார்க்கறது தான் இந்த கேம். கரெக்டாக இந்த டைமில் ஒரு அம்மா என்ட்ரி கொடுக்குறாங்க. இந்த கௌசிக் வந்தா எங்களால் சிரிப்பு அடக்கவும் இல்லை, சைலண்டாக வேற இருந்து ஆகணும். என்ன பண்ணுறதுனே தெரியல. அது சரி, இந்த கொட்டாவி விடுறதை ஏன் இவ்வளோ பெருசாக சொல்கிறாங்கன்னு கூகுளில் போய் பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு பண்ணுவாங்களாம், ட்ரஸ்ட்டை காமிக்கிறேன்றதுக்காக பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஆண்டா திருப்பி ரீஎன்ட்ரி. நாங்கள் அவ்வளோ நோட் பண்ணினுக்கிறோம். இது வந்து ஐயோ கடவுளே. ஆண்டா தேவரி பண்றா அம்மா. எஸ் டிட் கொக்கோ யான். எஸ் வர கரெக்டா சொல்ற மாதிரி பண்ணி பாரு. நான் இத பார்த்து இருந்தேன். ஏய் இப்போ வந்து டிக்கே காமிச்சிருக்கற போடி. நல்லா செட் பண்ணி வச்சிருந்தா வந்து இங்க வந்து ஸ்ட்ரெச் பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சரி, அடுத்த கேம் வந்து ஐ கான்டாக்ட் வார்ம் அப். இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணமா. மொத்தம் 3 ரவுண்டு 10 செகண்ட். அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நம்ம கண்ணுகிட்ட வச்சு அப்படியே காமிக்கணும். அது நம்மளே கவனிக்குதான்னு பார்க்கணும். கண்ணுகிட்ட வைக்கணுமா? அதுக்கேற்ற மாதிரி வெச்ச கண்ணு அப்படி திருப்பலையே. ஏன்னா நம்ம கையில வச்சுக்கிற விஷயம் அப்படி. ஓகே செல்லக்குட்டி செல்லக்குட்டி ஒன்று வாத்தியா கொக்கோ குடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கொக்கோ
ரெண்டாவது முறையும் அப்படிதான் வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருந்தா. அட்டென்டிவா இருக்கு பாரு. கொடுத்துடலாம். கொக்கோ இது வந்து இப்போ வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை கொக்கோ? மூணாவது தடவை சொல்லவே வேணாம். அண்ணாதுமோ வார்மு அப்பு எல்லாம் ஆயாச்சு. அடுத்து ஆக்சுவலுக்கு போக வேண்டியது தான். இதுதான் ஆக்சுவல். இப்போ இது ஆக்சுவல். ஓகே 3 தடவை வார்ம் அப் பண்ணியாச்சு. சரி நம்ம ரெடியா இருக்கிறாங்க. நம்ம ரெடியா தான். ஸ்டார்ட். கொக்கோ ஒருத்தது போதும் பொங்கி எழு அப்படின்ற மாதிரி மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க கையிலேருந்து பிடுங்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு மிஞ்சினாங்க, அப்புறம் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ கொடுக்கக்கூடாதே. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 செகண்ட்ஸுக்கு மேலே டைவர்ட் ஆகக்கூடாது. அப்படி டைவர்ட் ஆயாச்சுன்னா டைமர் ஸ்டாப் பண்ணிடணும். கொக்கோ செல்லக்குட்டி என்னது இது? டைமிங்கை பொறுத்தா மார்க் கால்குலேட் பண்ணுவோம். 128 1 minutes 28 seconds. சும்மா வந்துருச்சு. இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் டவுட் இல்லை, எனக்கு தெரியும். நல்லா வாய வச்சேன், அதுக்குள்ளே என்ன ஆச்சு பாருங்க. அது இப்போ இவங்க கத்தனா சாக்கோ கத்தனா. இந்த அம்மா வந்தது குரல் குத்தோன்னா டைவர்ட் ஆயிடுச்சு. கண்ண பாருங்க. கொக்கோ தம்மா துண்டு இருந்துக்கிட்டு என்ன ஐட்டி ஜம்ப் பண்ணுது பாருங்க. சரியான கேடி. அட போங்கடா, நீங்க கொடுக்க மாட்டீங்கன்ட்டு திரும்பிட்டாங்க. ஓகே, கொக்கோக்கு எவ்வளோ எம்பத்தி இருக்குன்னு பார்ப்போமா? பாண்டடா நம்மளோட நிறைய பாண்டடா கொக்கோ. இதுதான் எனக்கும் உங்களுக்கு தெரியுமே. இதுக்கு ஒரு டெஸ்ட்டை வச்சு என் உயிரை எடுத்து அந்த குழந்தை உயிரையும் எடுத்து. ஓகே, அடுத்து கம்யூனிகேஷன் பாண்டட். அதுதான் தெரியுமே, பயங்கர பாண்டட் அந்தம்மா. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. சரி, அடுத்து கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் 3 அடி, அந்த பக்கம் 3 அடி, நடுப்புற ஒரு 3 ஸ்டிக்கி நோட் ஒட்டணுமா. ஒட்டிட்ட பிறகு எந்த சைடில் ட்ரீட்டை வச்சுட்டு கூப்பிடுறோமோ அந்த சைடில் வராங்களான்னு பார்க்கணுமா. கொக்கோ கரெக்டாக எந்த சைடில் வச்சோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி வந்துட்டாங்க. இப்போ ரைட் சைடில் வைக்கணும். வா இந்தா இங்கே வா வாடி. இப்போ ரைட் சைடில் வைக்கணுமா? ஓகே இல்லை கொக்கோ இப்போ எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. போ பாருங்களேன். கொக்கோ போ. கொக்கோ அந்த பக்கம் போயிட்டு வா. கொக்கோ என்ன சொல்ல வரானுங்க? அந்த சைடே போதான்னு பார்க்க சொல்றாங்களா? என்ன அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. 6 4 தான் ஆகுது. போ அங்க போ. வரேன் வா. இங்க வா வா அண்ணா கிட்ட வா. கொக்கோ அதுக்கு தெளிவா இருக்கு. சில நாய்ங்க அப்படி இப்படி போய் சுத்தி போய் எடுக்கும் போல, சில நாய்ங்க இங்கே உட்காந்துருக்கும் போல. என்ன பண்றதுன்னு புரியாம. புரியுதா? சில நாய்ங்கெல்லாம் இங்கே நிற்கும் போல. என்ன பண்றதுன்னு புரியாம. இப்போ அது பசியில இருக்கு, எங்க வேணா வந்துடும். லெஃப்ட்ல வச்சியா? ஆமா, அது கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுது. அடுத்து ப்ளீஸ் ரைட். அவ்வளவுதான், இதோட முடியுது. பாடி செல்லம். இது வந்து ஆர்ம் பாயிண்டிங். இந்த கேம் எப்படின்னா ட்ரீட்டை 2 பக்கமும் வச்சுட்டு நம்ம கையை எங்க காமிக்கிறோமோ அங்க வந்து எடுக்கணும். கொக்கோ 2 பக்கம் வச்சாச்சு, லெஃப்ட் பக்கம் காமிச்சாச்சு. என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த அம்மா. கொக்கோ வா. என்ன முன்ன இருந்த வேகம் காணோம். கரெக்டா எடுத்துச்சு. இப்போ ரைட் சைடுல காமிக்கணும். பாடி செல்லம். டேய் போங்கடா, உங்க கேமுக்கு நான் வரலடா.
இதுல ஓவரா இருக்குது பாவம். ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நீ உங்க ட்ரீட்டை வேணா ஒரு வேணான்னு. ஓகேவா? கொக்கோ 2-3 தடவை பண்ண சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ப்ராபபிலிட்டி பாக்குறதுக்காக. ஆனா நம்மால தான் எல்லாமே 100% கரெக்டா பண்றாங்களே. கொக்கோ கரெக்டா பண்ணுங்க. இப்போ வந்து அதே மாதிரி கால்ல பண்ணுமா? கால்லையா? ஆமா. அடப்பங்கட கை காலு நான் ஒன்றும் சொல்ல விடுங்க. ஓ இப்போ நம்ம கையில் காமிச்சல, இப்போ அதே மாதிரி காலில் காமிக்கணும். அப்போ கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்க்கணுமா? ஓகே 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 ஓகே. அது புரிஞ்சுக்கிச்சு பாரு. இருக்கோக்கோ இருக்கோக்கோ. அது குழந்தை தெரிஞ்சுக்கிச்சுடா நல்லா. கொக்கோ அத பாரு. கரெக்டா வந்து வர. பிரில்லியன்ட் கொக்கோ நீ. பயங்கர பிரில்லியன்ட். கொக்கோ ஓடா. கம்யூனிகேஷன் ஆகுது. நாட்டு நாய்களுக்கு போயிட்டு இது நாட்டு நாய் இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் டே. ஓடா இந்த சயின்டிஸ்ட கூப்பிடுறா. 100% கொக்கோ எங்க கொக்கோ இருக்குடா. ஃபாரின் நாய்லாம் தத்தி போல 6 தடவை ட்ரையல் கொடுக்குறான். இது ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல அடிக்குது. கங்க்ராச்சுலேஷன். ரிசல்ட் என்ன வந்திருக்குமோ அப்படின்னு முடிப்போம்ல, அது மாதிரி முடிக்குது பாருங்க. ரொம்ப கொலாபரேட்டிவாமா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் கேட்கறது. கொக்கோ வந்து எங்க கூட கொலாபரேட் பண்ணுமா. நாங்கள் கொக்கோவும் டெய்லி கொலாபரேட் பண்ணிக்குவோம். கொலாபரேஷன் தான் நாங்கள் டெய்லி. வீடியோலும் சரி இல்லை ரியல் லைஃப்லையும் சரி நானும் கொக்கோ. நம்ம என்ன பண்ணாலும் இது பண்ணு. ஆமா. இப்போ வந்து கன்னிங். இப்போ வந்து கொக்கோ எவ்வளவு கன்னிங்ன்றத பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஜெஸ்ஸி கொடுக்கணும். இல்லையா? அப்போ கூட வேடிக்கை பார்ப்போம். ஆமா வேடிக்கை. ஜெஸ்ஸி தான் சாப்பிட்டு கொக்கோ ஜெஸ்ஸி தான் கன்னிங்கு. கன்னிங்கான ஃபர்ஸ்ட் கேம் என்னன்னா, ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க, வெறும் பார்க்கணுமா. ட்ரீட்டை முன்னாடி வச்சுட்டு எடுக்காதன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படியே நல்ல குழந்தையா இருந்து எடுக்காமல் இருந்ததுன்னா 90 செகண்ட்ஸ் பொறுத்து ஸ்டாப் பண்ணிடணும். இதுதான் கார்கி கவின் வாங்கியிருக்காரு. இதான் கவின் வளர்க்குறான். அட ஆமாம்ல, டோபியை கொக்கோவோட சீக்கிரம் மீட் பண்ண வைக்கலாம். கொக்கோ எடுக்கக்கூடாது. ஆனா ஸ்டார்ட் பண்ணு. ஆனால் மனுஷனோட அறிவு கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இவ்வளோ கஷ்டப்படல. 2 நிமிந்துச்சு எங்களுக்கு. இன்னும் உச்சது பாவம். குழந்தை வரவே இல்லை, அங்கேயே உட்காந்துக்குச்சு. எவ்வளோ நேரம் ஆகும்? 90 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கு. 30 ஆயிடுச்சா? பரவாயில்ல, நம்ம பேச்சை மதிக்கிறதுக்கு இது ஒரு ஜீவனாவது இருக்க. நாக்கில் பொலன்னு தண்ணி வருது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே. 45 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. போச்சு கால் சுருக்கிச்சுடா பாவம் அந்த குழந்தைக்கு. 52 செகண்ட் கம்மியாக இருந்தது பாவம் குழந்தை. பரவாயில்லடா. ஆனால் அவ்வளோதான், ஏன்னா அதுக்கு நோவெல்லாம் தெரியாது. இப்போ அதே வந்து இவன் வேணாம்னு சொல்லிட்டு திரும்பிடணும். கொக்கோ அண்ணா எப்படா திரும்புவான்னு பார்த்துருந்தாப்புல, திரும்பல. அடுத்த செகண்டே வந்து எடுத்துச்சு கேடி. 5 செகண்ட். அதுவே ஸ்டார்ட் பொசிஷனுக்கு வந்துச்சு பாரு. அடுத்த ஸ்டார்ட் வந்துட்டாங்க. ஏய் திருட்டு கொட்டை, இன்னும் திரும்புறா ஏமாத்திருக்க நீ. அடுத்து அதேதான். இன்னும் திருட்டு போச்சு. செகண்ட் டைமா? கொக்கோ எடுக்காத அண்ணா, எடுக்காதண்ணா. ஆண்டா இந்த அம்மா உலா வந்துட்டாங்க. ஐயோ 2 வருது. ஆமா, 1 பத்தாது, இப்ப 2 பேரும் வந்துட்டாங்க. 2 வாட்டி திரும்பி பார்த்துட்டேன். ஆனா இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல, பயங்கர கண்ட்ரோலா இருக்காங்க. இல்ல வருது. நீ திரும்பி பாக்குது கேடி. ஐயோ பாக்குறானே. வருது. ஸ்டாப் பண்ணு. எவ்வளோ? 55 செகண்ட்ஸ் தாங்க வச்சுக்கிறாங்க. கன்னிங்கான 3வது கேம் என்னன்னா, கண்ணை கட்டிக்கிட்டு அந்த அம்மா எடுக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். இந்த அக்கா நல்லா இருக்கிறாங்க, அழகா இருக்காங்க, அவங்க சொன்ன கேட்கும். நான் சொன்ன கேட்குமா இந்த வேலையை தலையை வச்சுக்கின்னு? நீ சொன்ன ஓடியா போயிடும். அடிச்சல்லவா அண்ணாக்கிட்ட போய் சொல்லலாம். அண்ணாக்கிட்ட இதே ப்ராக்டிஸ். அவ்வளோதான், இதே தான் என்ன
கொக்கோ ஆனா கொக்கோ ஆனா வானான்னு சொன்ன உடனே 90 செகண்ட்ஸ் அப்படியே உட்காந்துருந்தா பாருங்க. முடிஞ்சா சாப்பிடலாம். கொக்கோவா எத்தா அதாவது நம்ம பார்க்கலன்னா கூட நம்ம நாய் ஒபீடியன்ட்டா இருக்கு. யார் சொன்னது? 3 பேரை வெளியே போய் பார்க்கலாம், ஒபீடியன்ட்டை பற்றி பேசுவோம். நம்ம 3 பேரை வெளியே போய் பார்க்கலாம், அப்போ தெரியும் ஒபீடியன்ட்லாம். மேலே ஒன்று கூட இருக்காது. சந்திரமுகி கொக்கோவாயிடும் தெரிஞ்சுங்க. ஓ ரிசல்ட்டு இந்தா கண்ணிங்கே கிடையாது. கண்ணிங் கம்மியா? ஓ இது கம்மியாக தான் இருக்கணுமா? ஓ கண்ணிங் கொஞ்சம் கண்ணிங் தான். கொஞ்சம் கண்ணிங். அது முதல்ல வந்து 5 நிமிஷம் சாப்பிட்டாங்கல்ல, 5 செகண்ட்ல, அதனால அது ஏறி இருக்கு. இப்போ அடுத்து மெமரி. ஓகே மெமரி எப்படி எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம். 2 கப்பில் வச்சுட்டு 1ல் பத்திரம். on either side of your body at arm's length. அதான் 2 பக்கமும் கப்பை வச்சுட்டு அதில் ஒரு ட்ரீட்டை வச்சுட்டு கொக்கோவை வந்து எடுக்க சொல்லணும். ஒரு லெஃப்ட் கப்பில் வைக்கணும். எனக்கு லெஃப்ட்டு. ஆமாம். கொக்கோ கூப்பிடு. பா அது எல்லாத்தையும் இங்கே பார்க்கண்டாது. கொக்கோ பா. இந்த பக்கம் வச்சா இந்த பக்கம் வந்து எடுக்கிறாங்க, அந்த பக்கம் வச்சா அந்த பக்கம் வந்து எடுக்கிறாங்க. அதான் மெமரி. பயங்கரமான ஆள்றாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுடா. செம்ம இன்டெலிஜென்ட்டு செல்லக்குட்டி இது. அண்ணாகட்டும் அவ்வளோதான். அதே உட்காந்துக்கோ. அது அடுத்த கேமுக்கு போகலாம். என்ன இப்போ அடுத்த கேம்? இப்போ வந்து மெமரி வர்சஸ் பாயிண்டிங். கொக்கோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? டிசி டீமில் இருக்கார் பாண்டிங், அவரை போய் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே சரி. இப்போ குழந்தைய உயிர் எடுக்கிறீங்க இல்லை, எவ்வளோதான் பண்ணுவாங்க. அந்த கூட போங்கடான்ட்டு ஓட போகுது. இப்போ போன கேமை விட இந்த கேமில் என்னன்னா, ஒரு கப்பில் வச்சுட்டு இன்னொரு கப்பில் காமிக்கணும், பாயிண்ட் பண்ணணும். அதான் கொக்கோ. வா வா. என்னடா இது? பாவம் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. எது வேணா எங்க இருக்க? நாடி செல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்ட. இந்த கப்ல தானடா இருக்குது. ஏன்டா எதுல இருக்க? எங்க எடு இதுல இல்லைன்றது அது தெரியுது. கடைசியில் அதுல இல்லைன்னு தெரிஞ்சு கூட நான் கை காமிச்சதுனால அங்க வந்துட்டாங்க. இல்லடி செல்லம் தோ பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. செகண்ட் தடவை சும்மா ஏன்டா என்ன வெறுப்பேத்துறன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு அங்க போய் நின்ட்டாங்க. ரைட் சைடில் வந்துட்டாலே அது ரைட் தான். மெமரி வர்சஸ் ஸ்மெல்லு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அந்த குழந்தை என்ன பண்ணணும்? என்ன அறிவாளிடா கண்டுபிடிச்சா. அந்த குழந்தை புட்டு இவ்வளோ வாட்டினா வாங்கடா அப்படின்ட்டு போயின்னே இருக்கும். வயிற்றுக்காக மனுஷன் இங்கே கைத்தலாடுறான் பாருன்ற மாதிரி இது. உங்க ஒரு ட்ரீட்டுக்காக என்ன பாடுபடுத்துறீங்கடா அப்படின்னு. கொக்கோ வா வா முடியா எடு. எங்க இருக்கு காமி? கொக்கோ காமி. அங்கதான் இருக்கான். வாங்கடா செம்ம ட்ரீட் சிக்கனை கொடுத்தா. சரி ரொம்ப நேரமா கொக்கோவோட இன்டெலிஜென்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சேஞ்சுக்கு இவங்கள்ட்ட பார்க்கலாமா? டேய் நான் தாண்டா கண்டென்ட் கொடுப்பேன்ட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்க பொம்மையை. பூனைங்களுக்கு ஐக்யூ டெஸ்ட் ரொம்ப ஈஸி. என்ன ஒன்றும் இல்லைங்க, அது இவங்க தூக்கிட்டு போயிட்டு செவுத்துல முட்டணுமா. அப்போ வந்து அதுங்க கையை வச்சு தடுத்துச்சுன்னா அது வந்து அறிவு இருக்குன்னு அர்த்தமா, தருக்கலன்னா இல்லைன்னு அர்த்தமா. அறிவு இல்லாத எழுதி எப்படியா போயிடும்? அது எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க? இல்லை அறிவு இல்லாமல் எப்படி போயிடும்? அறிவு இருக்கும், அது யோசிக்க தெரியல, கம்மியா இருக்கும். கம்மியா யோசிக்கிறது தெரியுது. இது இல்லை அப்படியே மேல ஒரு தூக்கு அது வந்து பண்ணலாமா? இங்க பாரு கையை வைக்கிறது பாரு, தள்ளுது தள்ளுது. செல்ல குட்டி
எங்க வீட்டுல இல்ல. ஐயோ தள்ளு. நம்ம வீட்டுல இருக்க லேடிஸ் தான் அறிவாளியாகிறாங்க. பயங்கர அறிவாளியா. நம்ம மட்டும் அப்படி இருக்கிறோம். நம்ம மட்டும் தொம்மையாகிறமே. ஓடிப்பா. நல்ல காலம் 101 வாங்கினேன், இல்லைன்னா அது கூட இல்லை, மூளையே இல்லைன்ட்டு இருப்பாங்க என்ன ஒரு காலம் ஃபுல்லா. கொக்கோ அறிவாளின்னு உலகத்துக்கே தெரியும். நீ என்னடா ஐக்யூ டெஸ்ட் எடுக்கிற? ஓகே ஓகே, மெமரியோட முடிச்சுக்கிறோம். ரீசனிக்குன்னு ஒன்று இருக்குது, அது எங்களுக்கே என்னன்னு தெரியல. அந்த அம்மாவும் அப்படியே போய் டயர்டாக படுத்துக்கிட்டாங்க. பாவம் எவ்வளோ நேரம் அந்த குழந்தை ஒத்துழைக்கும். அதனால் ரிசல்ட் பார்த்துடலாம். இங்கே போய் பெரிய ரிப்போர்ட்டே கொடுத்துக்கிறாங்க மேடம் எப்படின்னு. ஓ இல்லை, கிராஃப்லாம் இருக்குது ரிப்போர்ட்டில். இதான் மேடம் வந்து சோஷியலைட்டா. சோஷியலைட் வந்து பாண்டடா, கொலாபரேட்டிவா, வில்லியா. வில்லினா நம்ம ஒரு வில்லி இல்லை, வில்லினா கொஞ்சம் கன்னிங். அப்புறம் ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ்னா முன்னாடி நடந்ததை வச்சு யோசிச்சு பண்றது. இப்போ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறது. கடைசியா இம்பல்சிவா லாஜிக்கலா கேட்டா இந்த அம்மா எடுத்தவங்க ஒருத்தவங்க முடிவு பண்றேன். இம்பல்சிவ். இந்த அம்மாவை பற்றி இண்டிவிஜுவலாக புட்டு வச்சுட்டாங்க. எவ்வளோ பெரிய கிராஃப், எவ்வளோ ஸ்டேட்மெண்ட். நம்ம கூட அவ்வளோ நேரம் எடுக்கல. இந்த வீடியோவில் எங்களை ஒவ்வொருத்தர் பற்றி இன்டெலிஜென்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் கொக்கோ தான் அதிகம்னு நினைக்கிறேன். ஓகே, செம்ம ஜாலியாக போச்சு இன்றைக்கி. எவ்வளோ நேரம், அதுவும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கொக்கோவுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனால் செம்ம ஜாலியாக போச்சு, நேரம் போகிறதே தெரில. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, ஹபி, தேவி, கொக்கோ.